அன்பார்ந்த வசந்த சொந்தங்களுக்கு இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த காணும் பொங்கலோட சிறப்புன்னா என்ன தெரியுமா? இந்த காணும் பொங்கலோட சிறப்பு இந்த கன்னி பொங்கல் தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இது வந்து குறிப்பாக கிராமத்தில் எப்படிப்பட்டதுன்னா, எல்லாருமே ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக அவங்கவுங்க வீட்டில் இருந்து குறிப்பாக பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து பொதுவாக ஒரு இடத்துல சேர்ந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து ஒரே இடத்துல பொங்க வச்சு அதை பகிர்ந்து சாப்பிடுவாங்க. மகிழ்ச்சியுடன் அவங்க ஆடலும் பாடலுமாக அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க. இந்த சிறப்பான நாளில் ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணம் நடக்கணுங்கிறதுக்காக பொங்க வச்சு அவங்க குலதெய்வத்துக்கு படைச்சு அதை வழிபடுவது வழக்கமாக இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. அன்னைக்கு செஞ்ச சாப்பாட்டில் அந்த அரிசியில் உடன் பிறந்த பிறப்புக்கு நன்மைக்காக குருவிக்கு அந்த பொங்கலை வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீர விளையாட்டு உரி அடிப்பதும் வளர்ப்பு மரம் ஏறுவதும் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டும் நடத்துவது தான் இந்த காணும் பொங்கலை. இதோட சிறப்பே இதுதான், காணும் பொங்கலுக்கான சிறப்பு. மீண்டும் வசந்தம் சார்பாக இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வசந்தமான வாழ்விற்கு வசந்தம் பட்டணுங்க.